அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று டிடிவி தினகரன் மீண்டும் விளக்கம் அளித்திருக்கிறார். என்டிஏவில் மீண்டும் தன்னை இணைத்துக் கொண்ட டிடிவி தினகரன் தொகுதி எண்ணிக்கை குறித்த எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக அங்கம் வகிக்கும் என்ற முடிவு மட்டுமே தற்போது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்திருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற காரணத்தை கூறி என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய அமமுக இன்று மீண்டும் என்டிஏவில் தன்னை இணைத்துக் கொண்டது. இந்நிலையில் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். அதாவது இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜெயலலிதா அவர்களின் நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்தும் நோக்கில் அக்கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்று இணைந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் என்ற முடிவு மட்டுமே எடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இதுவரை நடைபெறவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அக்கட்சியின் சார்பாக அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் செய்தியாளர்களின் சந்திப்பின் போதும் இன்று மதியம் கூட்டணிக்கு பிறகாக தொகுதி பங்கீடுகள் முடிந்துவிட்டதா என்ற கேள்விக்கு தினகரனும் பதிலாக சொல்லியிருந்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக பல்வேறு ஊடகங்களில் வெளியாகி வரும் செய்திகள் தவறானவை என்றும் அதிகாரப்பூர்வமற்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் வரை இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. கட்சியினர் மத்தியில் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். அதை தவிர்க்கும் வகையில் தான் தற்போது இந்த போன்ற செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.